கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், புரிந்தவர், சர்வ ஞானம் கொண்டவர். அவருடைய எண்ணங்கள் மனிதருடைய எண்ணங்களுக்கு ஒப்பாக முடியாது. மனிதனுடைய எண்ணங்கள் மாறலாம், மனிதனுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கலாம். 7வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நினைவுகள் மேலானவைகள், ஆச்சரியமானவைகள், ஆராய்ந்து முடியாதவைகள். மனிதருடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு வரம்பு இருக்கிறது. அதை தாண்டி மனிதனால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் கர்த்தரோ சகலவற்றையும் அறிந்து புரிந்தவராக இருக்கிறதுனாலே அவருடைய நினைவுகளும் அவருடைய எண்ணங்களும் மனுஷனுடைய எண்ணங்களுக்கு மாறானவைகள் என்றும், தேவனுடைய வழிகள் மனிதருடைய வழிகளுக்கு அப்பாற்பட்டவை என்றும் வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வழிகள் வேறு, கர்த்தருடைய வழிகள் வேறு. ஆகவே தான் மோசே ஆண்டவருடைய வழியை தனக்கு காட்டும்படி செபித்து கொண்டார். ஆகவே இந்த காலை பொழுதிலே தேவனுடைய எண்ணங்கள் நினைவுகள் மேலானவைகள், அவருடைய வழிகளும் உயர்ந்தவைகள் என்பதை நினைந்து அந்த எண்ணங்களோடு அந்த தேவனுடைய வழிகளோடு கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை, இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.